வணக்கம் நண்பர்களே. ஃபிட்டாகிற சீரியஸ்ல இது டே 5 கதை. வாங்க பார்க்கலாம். மண்டே மை டே அதுமா மண்டேல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தொடக்கரி ஒரு கோட்டை போட்டு செதுக்கி விட்டுறான்னு காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறக்காம ஒரு சொம்பு தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுல இருந்து கிளம்பி போற வழியில ஒரு சம்பவம். ராஜன் பாய்ஸ்ட சிக்காம நண்பரோட ஜிம்முக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கால் ஒரு கோட்னால வார்ம் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு பயிற்சியில இறங்கியாச்சு. இன்னைக்கான டே 5ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் நண்பர்களே. 7 மணிக்கு கிளாஸ் வேற இருக்கு நண்பர்களே. அங்க வேற போக வேண்டியது இருக்கு. அதனால வேகமா ஒர்க் அவுட்டுக்குள்ள இறங்கியாச்சு. இன்னைக்கான பயிற்சியில லெக்ல 4 வேரியேஷன், ஷோல்டர்ல 2 வேரியேஷன். வழக்கமா பண்ற பயிற்சி தான். பார்பல் ஸ்குவாட்ல 3 செட் 15 ரெப்ஸ். இன்னைக்கு என்ன அதிசயம்னா என் பாடி வெயிட்டுக்கு லிஃப்ட் பண்ணிட்டேன் நண்பர்களே. அதை முடிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட்ல சுமோ ஸ்குவாட்ல 3 செட் 3x15 ரெப்ஸ். அதையும் அலைக்கா முடிச்சுட்டு அடுத்து நம்மளுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட் அதையும் அடிச்சு பறக்க விட்டு குளூர்ல கால் நடுங்கின காரணத்தினால ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு கால் நடுக்கம் குளூர்னாலதான் நண்பர்களே, கால் பயிற்சினால இல்ல. அடுத்து காமாவிங்க ஆகாம தடுக்கிற பயிற்சியை பண்ணிட்டு தோள்பட்ட ஒர்க் அவுட்ல இறங்கியாச்சு நண்பர்கள். நேரம் ரொம்ப ஆன காரணத்தினால 2 வேரியேஷனோட ஸ்டாப் பண்ணியாச்சு. 7 மணிக்கு பாய்ஸுக்கு கிளாஸ் இருக்கனால அங்க வேற போனோம். அதனால பயிற்சியை சீக்கிரமா முடிச்சாச்சு நண்பர்களே. இதோட டே 5க்கான பயிற்சியும் பினிஷ். வீட்டுக்கு வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட தோலை வேஸ்ட் பண்ணாம நண்பருக்கு போட்டுட்டு அங்கிருந்து ஆகி பாய்ஸுக்கு கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கடமைக்கு ரெடி ஆயிடுச்சு நண்பர்களே. 3 முட்டையை முழுங்கிட்டு டைம் இல்லாத காரணத்தினால அவசரமா சாப்பிட்டு நம்ம அம்மாக்கு டாட்டா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி பஸ்ல ஏறியாச்சு நண்பர்களே. இன்னைக்கு நிக்க விட்டானுங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இதோட அந்த டே முடியுது நண்பர்களே. டே 6ல பார்க்கலாம். ஃபிட்டா இருங்கடா பாய்ஸ்.